குறிப்பா ஒரு விஷயம் கேட்கணுங்க. இப்ப எல்லாருமே வந்துட்டு இப்ப அதிகமா பார்த்தா திருச்செந்தூர தேடி ஓடுறோம். எல்லாருமே போறோம். முருகன்னாலே படார்ன்னு எல்லாருக்கும் ஞாபகம் வருது திருச்செந்தூர் தான். அத தாண்டி அப்படின்னு சொல்லி பார்த்தா வந்துட்டு எல்லாருக்கும் ஞாபகம் வருது பழனி. பழனி முருகன தேடி ஓடுவோம். 12 ராசிக்காரர்களும் அந்த முருகன வணங்கணுமா? இல்ல இந்த ராசிக்காரர் இந்த முருகன போய் வணங்குனா தான் சிறப்பு அப்படின்னு ஏதாவது இருக்கா? திருச்செந்தூர் இப்ப திருச்செந்தூருக்கு எல்லா ராசினருக்கும் வராது. இப்ப ஒரு ராசினருக்கு திருச்செந்தூருக்கு கீழ சோலைமலைங்கிற முருகன் இருக்காரு. வாகனமலைன்னு ஒரு முருகர் இருக்காரு. அப்போ அந்த முருகர் தான் இவருக்கு கரெக்ட் அப்படின்னு வகுத்து வச்சிருக்காங்க. அப்ப சூட்சமம் அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப திருச்செந்தூர் வந்து ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன். ஏன் அப்படின்னா அது சந்தனமலையை குடைந்த ஒரு கோயில். அப்ப பாதி சந்தனமலையே அங்க இல்ல. மீதி இருக்கக்கூடிய அமைப்பு. அடுத்தது சூர சம்ஹாரம் ஆகி வெற்றி வாகை சூடிய அமைப்பு. அப்ப அங்க போன வெற்றி கிடைக்கும், தொழில ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு சூட்சமா.